ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் மிலிட்ரியில் வேலை இருந்திருக்காரு. மிலிட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டு பெருசாக அவருக்கு வாழ்க்கை மேலே விருப்பம் இல்லை. நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிற விருப்பம்லாம் கிடையாது. ஒரே ஒரு வயசான காலத்துக்காக பணம் சேர்த்து வைக்கணுங்கிறது மட்டும் ஒரு நல்ல ஒரு இதோடு இருந்தார். அப்படி இருக்கையில் நிறைய பணம் சேர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கிறாரு. சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குச்சு. அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒருத்தர் குடி வர்றாரு. ஒரு ஒரு புது தம்பதி குடி வர்றாங்க. குடி வந்தோடனே அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நம்ம என்ன பண்ணலாம் வாழ்க்கைக்கு? அவங்கக்கிட்ட பணம் இல்லை, இவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு, எப்போ அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்குது, அவங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட செலவுக்கு என் பொண்டாட்டி இருக்காங்க, வீடு வாசல் அப்படிங்கிற நிறைய செலவு இருக்குது, நீ வேணா எனக்கு கொடுத்து உதவு, நான் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதில் நான் உனக்கு லாபம் வர்றதில் நம்ம 2 பேரும் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, சரி சும்மா இருக்கிற பணம் தானே, தப்பே இல்லை, நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், சரி நம்ம டெய்லி நடந்தே போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை அவருக்கு. அதனால அதுவரை எந்த ஆசைப்படாத ஒருத்தர் ஒரு குதிரை வாங்கியிருக்கிறாரு. பெண் குதிரை வாங்கியிருக்கிறாரு. குதிரை வாங்கவும் அது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்குது. புதுமைனா அந்த ஓடுறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படாத ஒரு குதிரை. உடனே இது என்ன பண்ணிருச்சு, அவர் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து சரி சவாரி பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லச்சுல, இவர் அந்த மிலிட்ரி மேனுங்கச்சுல உங்களுக்கு கொஞ்சம் பார்டர் அந்த மாதிரி இடத்துகளுக்கு தான் போக ஆசை வரும் அவங்களுக்கு. அப்படிங்கச்சுல இவர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் ஏறி சவாரி பண்ணி, ஹிந்தியில் சொல்கிறேன், சல் மேரே கோகோடே டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே ஏறி உட்காந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. இந்த குதிரை என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த என்னமோ ஒரு கயிறாட்டு இருக்குமாமா, அதை பிடிச்சி இப்படி இழுக்க இழுக்க அது ஸ்பீடாகிக்கிட்டே போகுமாமா. உடனே இவர் எவ்வளோ ஸ்பீடாக இழுக்கிறாரோ அவ்வளோ ஸ்பீடாக அது ஓடிக்கிட்டே இருந்துச்சாமா. ஒரு கட்டத்தில் என்னாச்சாமா, அதோட கயிறு அந்து போச்சாமா. அந்து போனோடனே அதுக்கு அந்த குதிரைக்கு புரியலையாமா, இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, நிற்க சொல்கிறாரா ஓட சொல்கிறாரான்னு புரியாமல் அதை என்ன பண்ணிருச்சு, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துருச்சு. ஓடிட்டு அதாவே டயர்டாகி என்ன பண்ணிச்சு, ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அது எந்த இடம்னு பார்த்தா மிலிட்ரியோட எதிர்நாடு, எதிரியோட நாடு. அவங்களோட சூழலில் நடுவில் கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இந்த குதிரை என்ன பண்ணிருச்சாமா, அங்கேயே அவரை விட்டுட்டு இது ஓடி வந்துருச்சாமா.